ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஒரு டோக்கனை வாங்கிட்டு நமக்கு வேணும்னா வெளியில் வந்துடலாம். ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணி கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துடலாம் 1லேருந்து 1.5 மணி நேரத்தில். அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட் திருமலையில் எங்கே இருக்குது, இந்த ரீஎன்ட்ரி தரிசனத்துக்கு உண்டான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்னு 2 விதமாக டோக்கன் கொடுக்குறாங்க. இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்து வரதுக்கு, மறுநாள் தரிசனத்துக்கு தான் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போ 4-5 நாளாக மத்தியானம் 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கும் மத்தியானம் 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அங்கேயும் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு ஒரு கவுண்டர் இருக்குது பூதேவி காம்ப்ளெக்ஸில். அங்கேயும் மொத்தமாக 3 இடங்களில் சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. சேம் டைம் தான் மத்தியானம் 3 மணிக்கு. 1 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. இந்த டோக்கனை வாங்கிறதுக்காக பக்தர்கள் மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறோம்னா வாங்கிட்டு நம்ம அன்னைக்கே நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். அலிப்பிரினா காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டுனா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. கார் ஜீப் பஸ்னால் காலையில் 3 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் மலை ஏறவோ இறங்கவோ அனுமதிப்பாங்க. தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு 1 மணி நேரத்துலேயே தீர்ந்து போகிறதுனால இந்த டோக்கனை வாங்குகிற பிளானில் இப்போ நாளைக்கெல்லாம் இருக்கீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு புதன்கிழமை ஜென்ரலாக கோட்டா கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நாளைக்கு டோக்கன் கொடுப்பாங்களான்னு கூட ஒரு சிலர் கேட்குறீங்க. இப்போதைக்கு கேன்சல்னால் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, அதனால் கொடுப்பாங்க. ஏதாவது மாற்றம் இருந்தால் உடனே தெரியப்படுத்துகிறேன். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனியாக கவுண்டர் இருக்குது திவ்ய தர்ஷனுக்குன்னு. அதுவுமே இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. 1.5 மணி நேரத்தில் தீர்ந்துருச்சு டோக்கன். பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம டோக்கன் வாங்குகிறோன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ஒரு வேளை ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் க்யூ அதிகமாக இருக்குது கிடைக்காது அப்படின்னா இந்த திவ்ய தர்ஷன் டோக்கனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் திவ்ய தர்ஷன் டோக்கனோட ரூல் என்னென்னா, ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் அந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம நடந்து போக முடியும். எப்போனா அடுத்த நாள் தான், வாங்கின அன்னைக்கு இல்லை, அடுத்த நாள் காலையில் நம்ம அனுமதிக்கப்படுற டைமில் ஜாயின் பண்ணி நடந்து போகலாம். 1200 படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் அவசியம் ஸ்கேன் பண்ணிக்கணும் திவ்ய தர்ஷன் டோக்கனை. அதுதான் 2 டோக்கனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் இருக்கும். 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. இப்போதைக்கு நடைபாதைகளையோ அலிப்பிரி காளி கோபுரத்துலேயோ டோக்கன் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் அலிப்பிரி வழியாக டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகணுன்னா இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிடுங்க. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுமானா அந்த ரூல் கிடையாது. இல்லைன்னா கூட நம்ம நடந்து திருமலைக்கு போய் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அதில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி 12 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 தர்சனம் வர்ச்சுவல் சேவா தர்சனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். எல்லா தரிசனத்துக்கும் பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்கும், சேமாக தான் இருக்கும் எப்போவுமே. ஆனால் டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு மட்டும்தான் கூட்டத்தை பொறுத்து மாற்றுவாங்க. இப்போ நார்மலாக க்ரௌட் இருக்குன்னா கிருஷ்ணதேஜா சர்க்கிள்னு இருக்கும், அதுதான் என்ட்ரி பாயிண்ட். கொஞ்சம் அதிகமாக க்ரௌட் இருக்குன்னா சிலா தோரணம், அதையும் தாண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா ஆக்டோபஸ் சர்க்கிள். ஹெவி க்ரௌட் இருக்குன்னா கியூ உங்களுக்கு பாட்டகங்கம்மா வரைக்கும் போகும். அந்த டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு தான் க்ரௌடை பொறுத்து கியூ என்ட்ரி மாறும். அது கூட காலையிலே சொல்லிடுறாங்க டிடிடியில், இவ்வளோ நேரம் ஆகும், இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்தர்கள் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் மலைக்கு போய் ஃப்ரீ பஸ் ஏறி டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத ஃப்ரீ தரிசனம்னாலே அவங்களே இறக்கி விட்ருவாங்க. அன்னைக்கு எந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல. அந்த என்ட்ரி பாயிண்ட் ஆக்சுவலாக 24 மணி நேரம் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹெவி க்ரௌட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மட்டும் ஸ்பீக்கரில் சொல்லுவாங்க பக்தர்கள் கியூ வரிசையிலே நிரம்பி வழிகிறதுனால அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வாங்கன்ட்டு. அப்போ தான் நம்ம அந்த டைமுக்கு போக முடியும். மற்றபடி இந்த டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத நார்மலாக க்ரௌட் இருக்குன்னா 24 மணி நேரம் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் மலைக்கு போனோன்னா எந்த இடத்துல அன்றைக்கி க்ரௌடை பொறுத்து என்ட்ரி பாயிண்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, 20 மணி நேரம் ஆகுது, குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு சிரமமாக இருக்குது டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லைன்னா அப்படின்ட்டு. அவங்களுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயே 2 விதமாக சுவாமி பார்க்கலாம். ஒன்று கம்பார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே சுவாமி பார்த்துட்டு வரலாம். அது அன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் ஆகும். இல்லை ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வெளியில் வரலாம். ரீஎன்ட்ரி கேட்டில் ஜாயின் பண்ணி கம்ஃபர்டபுளாக சுவாமி பார்க்கலாம். அந்த ரீஎன்ட்ரி தரிசனத்தோட ரூல்ஸ் என்ன,
அந்த என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது, என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது. ரீஎன்ட்ரி டோக்கன் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சுத்தமாக க்ரௌடே இல்லை, டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயே 1 மணி நேரத்தில் சாமி பார்க்குற மாதிரிலாம் சில நாட்கள் இருக்கும். அந்த நாளெல்லாம் வெளியில் போய்ட்டு மறுபடியும் வரத்துக்கு விடாமல் அப்படியே போய் சாமி பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த டைமில் ரீஎன்ட்ரி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தான் நம்ம சாமி பார்த்துட்டு வரணும். அப்படி கொஞ்சம் நேரம் ஆகும் தரிசனத்துக்கு, நம்ம வெளியில் போயிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா டோக்கன் நீங்கள் கொடுக்குறாங்கல்ல க்யூவில், அதை வாங்கிட்டு உங்களோட மொபைல் இருந்ததுன்னா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டெபாசிட் பண்ணிவிட்டு ஹால் நம்பர் 11க்கு ஆப்போசிட்டில் ஒரு ரீஎன்ட்ரி கேட் இருக்கும். மேலேனா 21ஆம் நம்பர் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரீஎன்ட்ரி கேட் இருக்கும். டோக்கனை வாங்கிட்டு வெளியில் வர்றதுக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிக்கணும், நம்ம இன்னும் சாமி பார்க்கல அப்படின்ட்டு. அங்கேயே கேளுங்க, மறுபடியும் எத்தனை மணிக்கு வந்து அனுமதிப்பீங்க அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற ஸ்டாஃபு இல்லை சேவாஸ்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. இல்லை யாரும் எதுவும் சொல்லலைன்னா நம்ம டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரீஎன்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்யூவில் நிற்கும் போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். டைரெக்டாக கம்பார்ட்மெண்ட்டில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும், வெளியில் வந்துட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுறப்போ எந்த டைமில் வந்தால் விடுவாங்க அப்படிங்கிறது யாராவது சொல்லியோ இல்லை அங்கே கேட்டாலோ தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டிசைட் பண்ணிக்கோங்க. அப்படி மொபைலில் டெபாசிட் பண்ணிவிட்டு டோக்கனை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கணும். ஜென்ரலாக இந்த ரீஎன்ட்ரி கேட் எங்கே இருக்குன்னா மேற்கு மாட வீதியில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இதுதான் மேற்கு மாட வீதி. கோயிலுக்கு பின்புறம் இருக்குது. இங்கே தான் அந்த ரீஎன்ட்ரி கேட் இருக்குது. அந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ எங்கே இருக்குன்னு. இது 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம டோக்கன் டைம்லேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் போகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியும் போகலாம். நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக போகாதீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ரீஎன்ட்ரி கேட்டில் மொபைல் லக்கேஜ் டெபாசிட் பண்ண முடியாது. அப்போ எங்கே வச்சுட்டு போகணுன்னா பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ்னு திருமலா பஸ் ஸ்டேஷன் கிட்ட 5 இடங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் லாக்கர் எடுத்துகிட்டு வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை ரூம் எடுத்துருந்தீங்கன்னா ரூமில் கூட நம்ம வச்சுட்டு போகலாம். ஸோ இங்கே டெபாசிட் கவுண்டர் கிடையாது. லக்கேஜுன்னா அதுக்கும் கிடையாது, மொபைலுக்கும் கிடையாது. நீங்கள் அப்படியே தான் போய் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோவிந்த நிலையம்னு போட்டிருக்கோங்க பாருங்கள், லட்டு கவுண்டருக்கு பின்னாடி இருக்குது. இது கிட்ட தான் அந்த W4 கேட் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் நைட்டு தான் நம்மளோட தரிசன டைம் போட்டிருக்கோம். ஆனால் காலையில் 10 மணிக்கே விடுவாங்க. அது நீங்கள் அங்கே கேட்டால் தெரியும். 10 மணிக்கே போய் இப்போ ரீசெண்டாக என்ன தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் அதிக கூட்டம் இருந்துச்சு. அன்றைக்கி போய் கம்ஃபர்டபுளாக சாமி பார்த்தாங்க. அங்கே பாருங்கள் W4னு கேட் போட்டிருக்கு. சில டைம் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் 1 hour பிஃபோர் கூட க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்னா நம்ம எப்போ வேணாலும் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட் எது ஓப்பன் பண்ணுறாங்களோ அதில் நம்மளை விட்டுருவாங்க. நம்ம டைம் படி போனோம் அப்படின்னா நமக்குன்னு அலாட் பண்ண கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சு ஹெவி க்ரௌடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 2 மணி நேரம், ஜென்ரலாக 1லேருந்து 1.5 மணி நேரத்தில் நம்ம இந்த ரீஎன்ட்ரி கேட்டில் ஜாயின் பண்ணால் சாமி தரிசனம் பார்த்துடலாம். இதில் மைனஸ் என்னென்னா டெபாசிட் பண்ண மொபைலை போய் வாங்கிக்கணும், மறுபடியும் ஒரு இடத்துல வைக்கணும். அது ஒன்று தான். மற்றபடி வெளியில் வந்துட்டு இப்போ 20 மணி நேரம்லாம் எப்படி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். டோக்கனை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு இந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் போய் தரிசனம் செய்யலாம். இந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட் 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம டோக்கன் போட்டிருக்கிற டைம் முன்னாடி எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதில் நம்மளை சாமி பார்க்குறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. நம்ம டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் போகிறோம் அப்படின்னா நமக்கு உண்டான கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சு எது ஓப்பன் பண்ணுறாங்களோ அதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடியே போய் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதில் நம்மளை அனுப்புவாங்க. மத்தியானம் 2 மணிக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதில் அனுமதிப்பாங்க. நைட்டு 7 to 8 ஒரு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதில் நம்மளை சேர்த்து விட்டு சாமி பார்க்க விடுவாங்க. இந்த மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த 2 மணி நேரம் நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் உங்களோட டைமுக்கு முன்னாடியும் நீங்கள் போகலாம். காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே போய் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ரீஎன்ட்ரி பாயிண்ட். மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த வழியாக வந்தால் WQ4 கேட்டு. கோயிலுக்கு பின்னாடி வழியாக போகணுன்னா W4 கேட்டு. இதுதான் ரீஎன்ட்ரி பாயிண்ட். கையில் பாருங்கள், யார் கையிலையும் லக்கேஜ் இல்லை பாருங்கள். இங்கே எதுவும் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. டோக்கனை பத்திரமா வச்சுக்கணும். உள்ளே போய் ஸ்கேன் பண்ணோன்னா சாமி பார்க்க அனுமதிப்பாங்க. 1லேருந்து 1.5 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வழியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற டைம் 24 மணி நேரம் இந்த க்யூ ஓப்பனில் தான் இருக்கும். 10 மணி போல் போய் பாருங்கள், விட்டா போங்க. அவங்க விடுவாங்க தான். 10 மணிக்கு மேலே 10 மணி போல் ஒரு தடவை கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, மத்தியானம் 2 மணிக்கு விட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா உங்கள் டோக்கன்லேருந்து 1 hour பிஃபோர் போனீங்கன்னா கூட அந்த கவுண்டரில் உட்கார வச்சு உங்களை அனுமதிக்கிறப்போ
1லேருந்து 1.5 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துடலாம். நீங்கள் முன்னாடியும் போகலாங்க, 1 ஹவர் பிஃபோரும் போகலாம். லேட்டாக போகாதீங்க. எங்கே போனீங்க அப்படின்னு கேட்பாங்க, ரீசன் கேட்பாங்க. ஸோ அந்த டோக்கன்லேருந்து போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குறது இப்போ நீங்கள் எதிர்க்க பார்க்குறது கோயிலுக்கு பின்னாடி வழியாக இந்த இடத்துக்கு வர்றது. இந்த சைடு நீங்கள் பார்க்குறது WQ4 கேட்டு, மியூசியம்க்கு ஆப்போசிட் வழியாக. பஸ்ஸில் கூட இந்த இடத்துல வந்து இறங்கிக்கலாம். மியூசியம் ஸ்டாப்பில் இறங்கிட்டு இப்படியே கூட வந்துடலாம். 2 வழியாக நீங்கள் இந்த W4 கேட்டுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ரீஎன்ட்ரி கேட்டுக்கு இது 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம எந்த டைமில் போய் ஜாயின் பண்ணால் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வரலாங்கிறது நம்ம உள்ளே போனோன்னா அவங்க அனுமதிக்க பொறுத்து இருக்குது. 1 ஹவருக்கு பிஃபோர் போகிறீங்கன்னா ஷியோராக அவங்க அனுமதிப்பாங்க. அதனால தான் டைம் போட்டு கொடுக்குறாங்க. பட் முன்னாடி போனாலும் அனுமதிப்பாங்க. காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதா சொன்னாங்க இப்போது சாமி பார்த்தவங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க சாயந்தரம் 7 to 8 ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைம் ஒட்டி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ 7 மணிக்கு விட்றாங்கன்னா 6 மணிக்கு போகிறீங்கன்னா 7 மணிக்கு விட்ற கம்பார்ட்மெண்ட்டை நம்மளை அனுப்பிச்சி விட்ருவாங்க. காலையில் 10 மணிக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நம்மளை அனுப்பிச்சி விட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க போனவங்க. நீங்கள் இந்த ரீஎன்ட்ரி பாயிண்டில் சுவாமி தரிசனம் பார்த்துருக்கீங்க இப்போ ரீசெண்டாக அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எது பெஸ்ட், அப்படியே இருந்து சாமி பார்த்துட்டு வரதா இல்லை இந்த ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணி சாமி தரிசனம் பார்த்துட்டு வரதான்ட்டு. யார் நம்ம டோக்கன் க்யூவில் நின்று வாங்குகிறோமோ அவங்க அந்த டோக்கனை பத்திரம் வச்சுட்டு அவங்க தான் அந்த டோக்கனை காமிச்சு உள்ளே போக முடியும். அந்த டோக்கனை வச்சு மற்றவங்க சாமி பார்க்க முடியாது. அண்ட் மிஸ் ஆனாலும் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க. கூட்டம் இல்லாத டைமில் இப்போ முதல் நாள் கீழ் திருப்பதியில் அந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனை திவ்யதர்ஷன் டோக்கனை வாங்குறீங்கன்னா கூட மலைக்கு வந்து இப்போ கூட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. டைரெக்ட் சர்வதர்ஷனத்தில் ஒரு தடவை சாமி பார்த்துட்டு அந்த டோக்கன் தரிசனத்தில் கூட நீங்கள் சாமி 2 தடவை பார்த்துட்டு வரலாம். கூட்டம் இல்லாதப்போ சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரீஎன்ட்ரி பாயிண்டில் மறுபடியும் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துருக்கீங்க, அப்போது என்ன ரூல்ஸ் இருந்தது அப்படிங்கிறதும் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணி சுவாமி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 81,692 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.72 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 35,361 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.05 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 4.17 லட்ச லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2,793 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆகலான்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணி கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்து வர எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.